விஜயின் கடைசி படம் என்ற ஹைப்புடன் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் ஜனநாயகன் படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் எகிரி இருக்கும் நிலையில் போட்டிக்கு களம் இறக்கப்பட்டுள்ள சிவகார்த்திகேயனின் பராசக்தி படம் 10ஆம் தேதி வெளியாகிறது. சென்னையில் ரசிகர்களை கவரும் விதமாக வள்ளுவர் கோட்டத்தில் அமைக்கப்பட்ட வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி என்ற கண்காட்சியை காண மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ரசிகர்களிடம் பராசக்தி படத்திற்கான எதிர்பார்ப்பை கிளப்பிவிட்டுள்ளது இந்த கண்காட்சி. தமிழகத்தில் மட்டும் பராசக்தி திரைப்படம் 640 திரையரங்குகளில் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியானது. இதனால் சிவகார்த்திகேயன் படத்தை விட விஜய் படத்திற்கு குறைவான திரையரங்குகளே ஒதுக்கப்படுகின்றதா என்ற கேள்வி எழுந்தது. இதுகுறித்து திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் கூறும்போது, தமிழகத்தில் புதிய படங்களை ரிலீஸ் செய்யும் திரையரங்குகள் 1168 உள்ளது. இவற்றில் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் ஜனநாயகனுக்கு தமிழகத்தில் மட்டும் 1100 திரைகள் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும், மறுநாள் 10ஆம் தேதி விஜய் படத்திற்கு 650 திரையரங்குகளும் பராசக்திக்கு 450 திரைகளும் பிரிந்து கிடைக்கும் என்றும், பிரபாஸின் ராஜா சாப் என்ற படத்துக்கு 60 திரையரங்குகள் வரை ஒதுக்கப்படலாம் என்றும் தெரிவித்தார். இருந்தாலும் தற்போது வரை எந்த ஒரு படத்திற்கும் இத்தனை திரையரங்குகள் என்று அதிகாரப்பூர்வமாக இறுதி செய்யப்படவில்லை என்றும் திருப்பூர் சுப்பிரமணியம் தெரிவித்தார். இதற்கிடையே ஜனநாயகன் படக்குழு ஆடியோ வெளியீட்டு விழாவுக்காக மலேசியா பயணமாகி இருக்கும் நிலையில் பராசக்தி திரைப்படம் தணிக்கை குழுவினரின் கத்தரிகளில் சிக்கி கந்தர்வ கோலமாகி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முன்வைத்து எழுதப்பட்ட பல வசனங்கள் மற்றும் காட்சிகளுக்கு தணிக்கை வாரியம் கட் கொடுத்ததால் அது மொத்த படத்தையும் பாதிக்கும் என்று ரிவ்யூ கமிட்டிக்கு கொண்டு சென்றுள்ளது பராசக்தி படக்குழு. பராசக்திக்கு இந்த நிலை என்றால் மத்திய மாநில அரசுகளை விமர்சித்தும் கூலி படத்துக்கு இணையான வன்முறை காட்சிகளுடனும் படமாக்கப்பட்டுள்ள ஜனநாயகனை தணிக்கை குழு எப்படி கையாளப் போகிறது? அதற்கு வழங்கப் போகிற சான்றிதழ் என்ன என்ற எதிர்பார்ப்பு சினிமா ரசிகர்களிடம் எகிரி உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.